திருக்குறள் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் 4 மதிப்பெண், அதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா 4 மதிப்பு நினைச்சிட்டேன். உலக மானுட கூட்டத்துக்கு கொடுத்த அறிவு கொடை திருக்குறள். திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. உலகத்தின் பல அறிஞர்கள் பார்த்து மறந்து போறான், வியந்து போறான். உலகத்தில் எத்தனையோ தத்துவ நூல்கள் வந்திருக்கிறது. ஆகப்பெரும் அறிஞர்கள் தோன்றிருக்கிறார்கள். அந்த தத்துவ நூல்களும் ஆகப்பெரிய அறிஞர்களும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு. சமகாலத்துக்கு உதவல, பழமைவாதம் ஆயிடுச்சு. ஆனா எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற கருத்தை, எல்லா மக்கள் கூட்டத்துக்கும் பொருந்துகிற கருத்தை உலகத்தில் ஒருவன் சொன்னான் என்றால் அது வள்ளுவன் மட்டும்தான் என்று உலகம் பார்த்து வியக்குது. இன்னைக்கு பாடலங்க வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முடிங்க. 2000 ஆண்டுக்கு போன தலைமுறை, அதுக்கு முந்தைய தலைமுறை நம்ம பெரியப்பாவோ தாத்தாவோ உட்கார்ந்தா அவங்ககிட்ட பேசுறப்ப கருத்து ஒத்து போக மாட்டேங்குது. அவங்க கருத்துக்கும் நம்ம கருத்துக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. ஆனா 2000 ஆண்டுக்கு முடி வாழ்ந்த வள்ளுவன் நமக்கு பொருந்த கருத்து சொல்லிருக்காங்க. மைநீப்பின் வாழா கவரிமான் அன்னால் உயிர்நீப்பின் மாணவரிங்கிற. கவரிமான் முடிய இழந்து வாழாது. முடிய இழந்துட்டா அதால குடியில தாங்க முடியாது, அது இறந்து போகும். அதே போல நல்ல குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்க. விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்கு வைக்கும் தன் நாளை எடுத்துங்கிற. ஒரு நல்ல சுத்தமான வீரன் விழுப்புண் படாத, உடம்புல காயம் படாது கழிந்து போன நாளை வீணா கழிந்து போன நாளா கருதுவாங்க. ஈன்றால் பசி காண்பாயினும் சான்றோர் பொய்யற்க வினைங்கிற. உன் பெற்ற தாய் பட்டினி கிடந்தாலும் சரி, ஒருபோதும் இந்த சமூகம் படிக்கக்கூடிய தீய செயலை செஞ்சிடாடாங்க. எப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி விருந்தோம்பல சொல்றான். விருந்தோம்பல நோப்ப கொடையும் அணிச்சம் மோப்ப கொடையும் இருந்துங்கிற. எப்படி அணிச்சம் பூவை முகந்து பார்த்தோம்னா வாடிரும். ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி நீங்கள் முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடிடுவாங்க. முகம் மாறுபடாது உணவு உபசரிக்கணும்னு எப்ப சொல்றான்? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. கொடைய ஒழுக்கத்தங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை எப்ப பாடினா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எப்ப சொன்னா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. எப்படிப்பட்ட இனம் இந்த இனம்? இந்த இனத்துல தோன்றாத அறிஞர்களா? இந்த இனத்துல தோன்றாத வீரர்களா? இந்த இனத்துல தோன்றாத கொடையாளர்களா? உலகத்தின் தலை சிறந்த இனம் தமிழ். அந்த இனத்தை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? கண்ட கண்ட நாய் பையெல்லாம் இந்த நாட்டை ஆளுவதா? உதயநிதிக்கு என்ன தெரியும் சொல்லு? ஸ்டாலினுக்கே ஒண்ணும் தெரியாது, அது வேற கதை. உதயநிதிக்கு என்ன தெரியும்?